இன்றைய திருப்பலியானது தூய இதய மரியன்னை சபையின் 181வது சபை துவங்கிய விழாவினை சிறப்பிக்கும். இன்று சபையின் வளர்ச்சிக்காகவும் சபையில் உள்ள ஒவ்வொரு அருள் சகோதரிகளின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அன்துவான் ஜோசப் பியர், ஜிஜேல் ராசாத்தி பியர், அலிபர் பியர் ஆண்மலை பாற்றிக்காகவும், செல்வான் சோபியா, டேவிட், தரேசம்மாள், வனிதா என்ற கரோலின் ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட்தந்தை பால் தலாமோர் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியமரி 4ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஒளியே ஒளியே வழியே வழியே மொழியே மொழியே வா வா, உன் ஒளிதனில் உலகு விழித்தெழவே மழலையாயே சுவை வாராய். ஏகும் மாதரின் உணர்வே உன்னெழுச்சியில் கண்கள் தீராதோ. ஏகும் மாதரின் உணர்வே உன்னெழுச்சியில் கண்கள் தீராதோ. ஏழைகள் குழந்தைகள் பெண்ணினத்தில், ஏழைகள் குழந்தைகள் பெண்ணினத்தில் ஏந்தலாய் எழுந்திங்கு வாராயோ. ஒளியே ஒளியே வழியே வழியே மொழியே மொழியே வா வா, உன் ஒளிதனில் உலகு விழித்தெழவே மழலையாயே சுவை வாரா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் 2 புனிதனுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். புனித எட்வின் என்று சொல்லக்கூடிய துறவி, திருமணமானவர், அரச குடும்பத்தை சேர்ந்தவர், 7 பிள்ளைகளை ஈன்றெடுத்த பின்னர் கணவன் மரித்தவுடனே துறவற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டவர். இல்லறத்திலும் துறவரத்திலும் வாழ்ந்து காட்டிய இந்த புனிதர் மார்கரெட் மரியம்மாள் என்று சொல்லக்கூடிய புனிதருடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். மார்கரெட் அலக்கொக் என்று சொல்லக்கூடிய இவர் பிறந்து இளம் வயதிலேயே கன்னியர் வாழ்க்கையை கடைபிடித்தார். இயேசுவின் திரு பக்தியை கடைபிடித்தார். இயேசுடைய திரு இருதயம் மீது அதிக ஆர்வம் கொண்டவராக இருந்தார். இயேசுவின் திருதிய பக்தியை உலகத்திற்கு காட்டியவர் இவர்தான். இயேசுவோடு காட்சி பலமுறை கண்டிருக்கின்றார். இயேசுவின் திரு இருதய காட்சி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதன் காரணமாக திருச்சபையிலே இயேசுவின் திரு இருதய பக்தியை வளர்த்தவர். என்றும் இயேசுவின் திரு இருதய
பக்திக்கு வழிகாட்டியவர் மார்கரெட் மரியம்மாள். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித என்வின் வியத்தகு வாழ்வு எல்லாருக்கும் தாட்சியின் எடுத்துக்காட்டாய் விளங்க செய்தீரே. அதனால் வணக்கத்துக்குரிய அவருடைய பரிந்துரையால் எங்களுக்கு விண்ணக உதவி பெற்று தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாக எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 21-30 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்திற்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகிர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கினார். நம்பிக்கை கொள்வோர் அனைவருமே அவர் ஏற்புடையவர் ஆக்கினார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை. ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்பட்டனர். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்திற்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காக அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகின்றார். ஆம், அவர் நீதி உள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கி வருகின்றார். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடம் ஏது? இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையில் அடிப்படையில்தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக முடியும் என கருதுகின்றோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா?
ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் கடவுள் ஒருவரே. விருத்த சேதனம் பெற்றவர்கள் ஆயினும் விருத்த சேதனம் பெறாதவர்கள் ஆயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகின்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 130 1 6 முடிய உள்ள இறைவார்த்தைகள். பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரை நம்பியிரு. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரை நம்பியிரு. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரை நம்பியிரு. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரை நம்பியிரு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையரே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னத்தை எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன். அவர்களோடு சிலரை கொலை செய்வார்கள்,
சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயத்திற்கும் நடுவே சித்தப்பட்ட சக்கரையாசின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கின் அனைவரின் இரத்தத்திற்கும் இந்த தலைமுறையினர் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு! ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோள்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அவர்களிடம், புறப்பட்டு போகும்போது மறைநூல் அறிஞர் பரிசேயர் பகைமை உணர்வு மிக்கவராய் அவரது பேச்சிலே அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே வழக்கம் போல் இன்றைய வாசகத்திலே ஐயோ கேடு ஐயோ கேடுன்னு இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது ஒரு விதத்தில் ஆச்சரியமாகவும் மறு விதத்திலே பரிதாபமாகவும் இருக்கிறது. மக்களை சபிக்க மாட்டார் சேசு, யாரையும் சபிக்கின்ற மனம் இல்லை. ஆனால் எந்த அளவிற்கு வெந்து நொந்து போன உள்ளம் இயேசுக்கு இருக்கிறது என்றால், இந்த பரிசேயர் சதசேயர் சட்ட வல்லுநர்கள் அவர்கள் எல்லாருமே அவருக்கு வெறுப்பு இருக்கிறது. அவர்கள் இறை வாக்கினருக்கு நினைவு சின்னம் எழுப்புகிறார்கள். ஆனால் இந்த இறை வாக்கினரை அவங்களோட முன்னோர்கள் கொன்றார்கள். இறை வாக்கினரை கொன்ற இனத்தினர் என்ற பெயரையே கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இறை வாக்கினர்களை கொன்றவர்கள், எடுத்துக்காட்டாக ஆபேலை காயின் கொன்றான். அதே போன்று சக்கரியாஸ் என்ற இறைவாக்கினர் அரசன் சிறு பிள்ளையாக இருந்தபொழுது அவனை காப்பாற்றி அவனை அரச நிலைக்கு உயர்த்தினார். அதே அரசன் சிலை வழிபாட்டிற்கு சென்ற பின் மக்களோடு சேர்ந்து சிலை வழிபாட்டிற்கு போகக்கூடாது என்று சக்கரியாஸ் எதிர்த்து இடித்து உரைத்ததினால் அவரையே கோவிலிலே கொன்றார்கள். இதே போன்று தான் கடவுள் இறைவாக்கினர் வழியாக எரேமியாஸ் இறைவாக்கினர், ஆமோஸ், ஓசி, இந்த இறைவாக்கினர் எல்லாருமே மக்களுக்கு தங்களுடைய வழியை திருத்துவதற்காக அனுப்பப்பட்டவர்கள். கடவுள் அனுப்பிய இறைவாக்கினர்களை தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் இடிக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இறைவாக்கினரை கொன்றார்கள். இந்த மனநிலை இன்றும் இருக்கின்றது. நம்முடைய கிறிஸ்தவர்களிடையே மக்கள் நல்ல அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துவார்கள். அந்தோனியாருக்கு பொறுத்தன, அந்தோனியாருக்கு ஆடு மாடு கொண்டு போய் எல்லாம் வெட்டுறது எல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த செயலினால் தன்னுடைய உள்ளத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. மனமாற்றம் இல்லாமல் இவைகளையெல்லாம் செய்வாங்க. வேளாங்கண்ணிக்கு போவாங்க, திரியா எல்லாம் நடந்தது போயிடுவாங்க. ஆனால் பொறுத்தனை முடிஞ்சு திரும்பி வராங்கன்னா காரைக்காலில் ஒரு பிடிச்சிட்டு பழைய வாழ்க்கையில் அப்படியே தான் வருவாங்க. அது திரும்பி வீட்டுக்கு வந்த பாடு ஒரு மாற்றமும் இருக்காது. இதே போன்று தான் இன்றைய கிறிஸ்தவ வாழ்வு கூட மக்கள் பொருத்தனை மற்றவைகளையெல்லாம் செலுத்துவார்கள். அத்தோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கை தான். இதை நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். இறை வாக்கினர்களை கொன்ற மக்களை போன்றே நாம் எல்லோரும் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் எந்த மாற்றமும் அடையாமல் நாம் இருப்பது தவறு. வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார்.
கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்து என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தேன். சமத்துவ சகோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. புது யுகம் காண்போம் அகத்தினிலே. வாழ்வை பலியாய் மாற்ற வந்து என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, தூய மறைநீர் என்னுடையதும் உங்களுடையதுமான பலி. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை கன்னியான புனித என்வின் மார்கரெட் இவர்களில் உதவி வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேர் பலன்கள் உமக்கு உகந்ததாயிருந்தது போல கடமை உணர்வுடன் எங்களை வழியையும் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே கையளித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த நிலைக்கு உயர்த்தி மீண்டும் அழைத்து செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை
இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழேற்றி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்ப்புடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற எட்வின், மார்கரெட் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பற்றுக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவை நம்பிக்கை கண் நோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். பேரருள் ஜோதியே இறைவனே வருக, காரிருள் நீக்கியே என்னுள்ளம் நிறைக. பேரருள் ஜோதியே இறைவனே வருக, காரிருள் நீக்கியே என்னுள்ளம் நிறைக. இறைகுலம் போற்றிடும் இறைவனே வருக, இன்னருள் கேட்கிறேன் இறங்கிய தருக. இறைகுலம் போற்றிடும் இறைவனே வருக, இன்னருள் கேட்கிறேன் இறங்கிய தருக. மாமரை தலைவனே மன்னவா வருக, மாமரை தலைவனே மன்னவா வருக. பணிந்து நான் கேட்கிறேன் மகிழ்ச்சியை தருக. பேரருள் ஜோதியே இறைவனே வருக, காரிருள் நீக்கியே என்னுள்ளம் நிறைக.
விண்ணவர் சுவைத்திடா அமுதமே வருக. உண்ணுவோர் வாழ்க்கையோ சுவை பெற அருள்க. விண்ணவர் சுவைத்திடா அமுதமே வருக. உண்ணுவோர் வாழ்க்கையோ சுவை பெற அருள்க. கருணையின் வடிவமே களிப்புடன் வருக. கருணையின் வடிவமே களிப்புடன் வருக. களிப்பினை நீக்கியே வழி துணை புரிக. பேரருள் ஜோதியே இறைவனே வருக. காரிருள் நீக்கியே என் உள்ளம் நிறைக. பேரருள் ஜோதியே இறைவனே வருக. காரிருள் நீக்கியே என் உள்ளம் நிறைக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பதால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித எட்வின் மார்கரெட் என்னும் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புத குழந்தை இயேசுக்கு நவநாள் ஜெபம். இயேசுவே, அமைதியற்ற எங்களது உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மணியேவும் மலரடியில் நம்பிக்கையோடு ஓடி வந்தோம். எம் குறையை தீர்த்திடவே தயை செய்யும் எம் அம்மாடி. எம் குறையை தீர்த்திடவே தயை செய்யும் எம் அம்மாடி. சுந்தரியே நற்களஞ்சியமே தயவுடனும் சீவாரிசை தேவபிதாவினிடத்தில்
தயவுடன் அடைந்த அருள் தேவபிதாவினிடத்தில் தயவுடன் அடைந்த அருள். நீரல்லவோ எனக்கு உலகில் தஞ்சமாயிருக்க வேண்டும், தாயல்லவோ நீர் எமக்கு தயவுடன் இறங்கியருள், தாயல்லவோ நீர் எமக்கு தயவுடன் இறங்கியருள். அம்மணியேவும் மலரடியில் நம்பிக்கையோடு ஓடி வந்தோம், என் குறையை தீர்த்திடவே தயை செய்யும் எம் அம்மணி, எம் குறையை தீர்த்திடவே தயை செய்யும் எம் அம்மணி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.